أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي يا فتاح. اللهم إني عبدك وابن عبدك وابن أمتك ناصيتي بيدك ماض في حكمك عدل في قضاؤك. أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهاب همي. يا الله, குர்ஆனை எங்கள் இதயத்தின் வசந்தமாக்குவாயாக, எங்கள் நெஞ்சத்தின் ஒளியாக்குவாயாக, எங்களது துயரத்தை நீக்கக்கூடியதாகவும் எங்களது கவலையை மறைக்கக்கூடியதாகவும் ஆக்குவாயாக. آمين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم. الله لا إله إلا هو الحي القيوم نزل عليك الكتاب بالحق مصدقا لما بين يديه وأنزل التوراة والإنجيل من قبل هدى للناس وأنزل الفرقان. إن الذين كفروا بآيات الله لهم عذاب شديد والله عزيز ذو انتقام. إن الله لا يخفى عليه شيء في الأرض ولا في السماء. هو الذي يصوركم في الأرحام كيف يشاء. لا إله إلا هو العزيز الحكيم. هو الذي أنزل عليك الكتاب منه آيات محكمات هن أم الكتاب وأخر متشابهات. فأما الذين في قلوبهم زيغ فيتبعون ما تشابه منه ابتغاء الفتنة وابتغاء تأويله وما يعلم تأويله إلا الله. والراسخون في العلم يقولون آمنا به كل من عند ربنا وما يذكر إلا أولو الألباب. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. ربنا إنك جامع الناس ليوم لا ريب فيه إن الله لا يخلف الميعاد. صدق الله العظيم. الحمد لله الصلاة والسلام على رسول الله. اللهم إني أسألك بأن لك الحمد لا إله إلا أنت وحدك لا شريك لك المنان بديع السماوات والأرض يا ذا الجلال والإكرام يا حي يا قيوم. إني أسألك الجنة وأعوذ بك من النار.
ربي ربنا زدنا علما وارزقنا فهما. الحمد لله الحمد لله ثم الحمد لله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. சிஸ்டர் எல்லாருக்கும் அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம சூரா ஆல இம்ரான் நம்ம பார்க்க போறோம். ஆல இம்ரான் நம்ம பார்க்கறதுல இந்த சூரா மதீனாவுல இறக்கப்பட்டது. 200 வசனங்கள் கொண்டது. ஆலு இம்ரான் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இம்ரானுடைய குடும்பத்தார். சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்ததுக்கு பின்னாடி, மக்கால இருந்து ஹிஜ்ரத் செய்யப்பட்டு மதீனாவுக்கு வந்ததுக்கு பின்னாடி இறங்கின ஒரு மதனி சூரா அத்தியாயம் இது. இதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 33ல இருந்து 63 வசனம் வரைக்கும் இந்த அத்தியாயத்துல இம்ரானின் குடும்பத்தார் அப்படின்னு அவங்களை குறித்துன ஒரு சில விஷயங்களை பேசுறோம். அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூராவுக்கு ஆல இம்ரான் அப்படிங்கிற பேரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூட்டி இருக்கான். இது பாத்தீங்கன்னா பிரசித்தி பெற்ற முக்கியமான மனிதர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் ஆலு அப்படிங்கக்கூடிய அந்த அடைமொழி, அந்த வார்த்தை யூஸ் பண்ணப்படும். அது மாதிரி ஒரு முக்கியமான ஒரு மனிதர்களா இவங்க இருக்கிறாங்க. ஆல இம்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இம்ரான் அப்படிங்கிறவர் யாருன்னு சொன்னா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தந்தையா இருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய குடும்பத்தை பத்தி இங்க பேசுறதுனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவுக்கு இந்த பேரை சூட்டியிருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த சூறாவுல அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தியும் அவங்களுடைய மகன் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தொடர்பாகவும் நிறைய செய்திகளை நம்ம பார்க்க போறோம். அதுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து இம்ரானின் குடும்பத்தார் அப்படிங்கிற பெயர் இந்த சூறாக்கு வந்திருக்கு. அப்புறம் மேலும் இந்த அத்தியாயத்துல இந்த சூறால என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் இல்ல, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள மட்டும் இல்ல, இது அல்லாம பத்ர் போரு, உஹது போரு, ஹஜ், இது மாதிரி உள்ளிட்ட பல வசனங்களை எல்லாம் இதுல பார்க்க போறோம். இந்த அத்தியாயம் தொகுக்கப்பட்டு வருது பாத்தீங்களா. இப்ப ஃபர்ஸ்ட் சூரத்துல் ஃபாத்திஹா, அதுக்கடுத்து சூரா பக்கரா, சூரா ஆல இம்ரான், மூன்றாவதா இருக்கு. ஆனா இந்த அத்தியாயம் 3ஆவதா இறங்குச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இறக்கப்பட்ட வரிசையில 89வது அத்தியாயமா இது இருக்கு. சூரா அன்பால் அதுக்கு அடுத்து இறக்கப்பட்ட ஒரு சூறா தான் ஆலு இம்ரான். இந்த சூறாவுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். சூரத்துல் பக்ராவிலேயே அது பத்தியும் நமக்கு இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அழகான முறையில சொல்லி இருக்கிறாங்க. சூரா பக்ராவும் சூரா ஆல இம்ரானும் இன்ஷா அல்லாஹ் மறுமை நாள்ல யார் அதை ஓதி ஃபாலோ பண்ணாங்களோ அவங்களுக்கு சிபாரிசு செய்யக்கூடியதா இருக்கும். மேகங்கள் மாதிரி அப்படி கொடையா நம்மள வழி நடத்தி கூட்டிட்டு போகும். அது மட்டும் இல்ல, பறவை கூட்டங்கள் மாதிரி அப்படி நமக்கு முன்னாடி வரும், அல்லாஹ் இடத்துல சிபாரிசு பண்ணும் அப்படிங்கிறதையும் இந்த சூறாவுக்கே உரிய மிகப்பெரிய சிறப்பா சூரத்துல் பக்ரா அண்ட் சூரா ஆல இம்ரான் இந்த ரெண்டுக்கும் நம்ம பார்த்திருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த சூறா இறக்கப்பட்டதுக்கான ஒரு காரணம் இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. ஆரம்பத்துல 83 வசனங்கள் வரைக்கும், 1 to 83 வசனம் வரைக்கும் அன்றைக்கு இருந்த நஜ்ரான் பகுதியை சேர்ந்த கிறிஸ்தவ குழுவினர் தொடர்பா இந்த வசனம் இறக்கப்பட்டுச்சு. ஏன்னா ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு மதீனாவுக்கு இவங்க இது தொடர்பான விளக்கங்களை கேட்டாங்க. அதுல அவங்கள பத்தின செய்தி இந்த வசனங்கள்ல எல்லாம் வரக்கூடியதா இருக்கு. அவங்க இந்த விளக்கங்களை கேட்டு அதுக்கு பின்னாடி சாப அழைப்பு பிரமாணம், அதாவது அல் முபாஹலா அப்படிங்கிற தொடர்பான அந்த சாப அழைப்பு அப்படிங்கிற ஒரு தொடர்பான விஷயங்களும் இந்த வசனத்துல வருது அப்படிங்கறதையும் நமக்கு சொல்றாங்க. சோ அப்ப இந்த சூறா இந்த ஆரம்பத்துல வரக்கூடியது கிறிஸ்தவ பிரமுகர்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட கேட்கும் போது அதுக்கு கொடுக்கக்கூடிய வசனங்கள் விளக்கங்களும் இதுல இருக்குது. மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி இருக்குது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கு. இதெல்லாம மற்ற செய்திகள், போர்கள் பத்தியும் ஹஜ் உள்ளிட்ட நிறைய செய்திகளை இதுல பார்க்கலாம். மிகப்பெரிய சிறப்புக்குரிய ஒரு அத்தியாயமாவும் இது இருக்குது. சூரா ஆல இம்ரான். அளவற்ற அருளாளர் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். முதல் வசனங்கள் அலிஃப் லாம் மீம் முகத்தஆ உடைய எழுத்துக்கள், தனித்தனி எழுத்துக்கள். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் மட்டுமே அறிந்த ஏராளமான விளக்கங்கள் இருக்கு. இதுக்கு விளக்கம் சொல்லவங்களும் இல்லாமல் இல்ல. இது பத்தி நம்ம சூரா பக்ராலயே நிறைய பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்து பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹ் நித்திய ஜீவன், பேரண்டம் அனைத்தையும் நன்கு நிர்வகிக்க கூடியவன், அவனை தவிர வேறு இறைவன் யாரும் இல்லை. அல்லாஹ் அக்பர். இந்த வசனங்களை சொல்லும் போது இதுல அல்லாஹுடைய அஸ்மாக்கள் நிறைந்த ஒரு வசனமா இருக்குது அப்படிங்கிறத சொல்றான். ஏன்னா முதல் வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஓரிரை குகைய
சொல்லி ஆரம்பிச்சு இந்த அத்தியாயத்துடைய முதல் கொள்கை என்ன? ஒரே ஒரு இறைவன் தான் அப்படின்னு எடுத்து மனிதர்களுக்கு அல்லாஹ் சொல்லி நல்ல வழிபடுத்துறதுக்காக இந்த வசனத்தை, இந்த இறுதி வேதத்தை அல்லாஹ் நம்ம கொடுத்திருக்கிறான். அது மட்டும் இல்ல, இந்த வேதமானது தௌராத்தையும் இன்ஜீலையும் நமக்கு உண்மைப்படுத்தக்கூடியதா இருக்கு. அதுவும் இறைவனால் அருளப்பட்டது அப்படிங்கிற வசனத்தை சொல்லி காட்டக்கூடியதா இருக்கு அப்படிங்கறத அடுத்தடுத்த வசனங்கள்ல பாக்குறோம். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செகண்ட் வசனம் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு ஆயத்துல் குர்சியிலேயே ஏன்னா இதுல அல் ஹய்யு அல் கய்யூம் அல்லாஹுடைய பண்பு பெயர்களான அந்த அஸ்மாக்கள் இருக்கிறதுனால இதுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்கு. ஆனா இதையும் அங்கேயே நம்ம ஆயத்துல் குர்சிலேயே நம்ம அல் ஹய்யுல் கய்யூம்னு வருது பாத்தீங்களா, அதுலயே நிறைய பார்த்தோம். அதனால விளக்கங்களை அப்படியே அங்க பாத்துக்கலாம், பார்க்கணும்னு நினைக்கிறாங்க இன்ஷா அல்லாஹ். ஓகே, தேர்ட் ஆயா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நபியே அவனே உன் மீது இந்த வேதத்தை இறக்கியுள்ளார், இதுவோ சத்தியத்தை கொண்டு வந்திருக்கிறது. மேலும் 4வது வசனம், இது தனக்கு முன்னர் அருளப்பட்ட வேத நூல்களை உண்மைப்படுத்துகிறது. மேலும் மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக இதற்கு முன் தௌராத்தையும் இன்ஜீலையும் அவன் இறக்கி இருக்கின்றான். உண்மையையும் பொய்யையும் வேறுபடுத்தி காட்டும் உரைக்கல்லான இந்த ஃபுர்கானையும் இறக்கினான். சுப்ஹான் அல்லாஹ். தௌராத்தை இறக்கணும்னு சொல்றான், இன்ஜீல இறக்கணும்னு சொல்றான். அந்த உண்மையோட அல்லாஹ் இறக்கனா, உண்மை எது பொய் எதுங்கிறத வேறுபடுத்தி காட்டக்கூடியதுக்கு மேலும் வலுவூட்டக்கூடியதாக இந்த குர்ஆனை அல்லாஹ் இறக்கியுள்ளான். இனி எவர்கள் அல்லாஹ்வின் கட்டளையை ஏற்க மறுக்கிறார்களோ அவர்களுக்கு திண்ணமாக கடுமையான வேதனை உண்டு, தண்டனை உண்டு. மேலும் அல்லாஹ் வல்லமை மிக்கவன், தீய செயல்களுக்கு பழிவாங்குவனுமா இருக்கின்றான். எவ்வளவு இரக்கமுடையவனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிஸ்மில் ஆரம்பிச்சு கடைசியா ஓரிரை கொள்கையை சொல்லி, அந்த ஓரிரை கொள்கையை சொல்லக்கூடிய ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே நான் வேதங்களை அனுப்பி வச்சிருக்கேன், இதுக்கு முன்னாடி வந்த மனிதர்களுக்கெல்லாம் அதை உண்மைப்படுத்தக்கூடியதா இப்ப ஃபுர்கானையும் நான் இறக்கி வச்சிருக்கேன். இதை யார் மறுக்கிறாங்களோ அப்படி மறுக்கக்கூடியவர்களுக்கு கடுமையான தண்டனையை கொடுப்பேன் அப்படிங்கறதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துல சொல்றான். அப்ப பாருங்க, முந்தைய வேதங்கள் கடந்த காலத்துல வந்தது இந்த குர்ஆனை பற்றிய முன்னறிவிப்பு செய்தி அதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இருக்கான் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இந்த வசனத்துல. அது மட்டும் இல்லாம இந்த ஃபுர்கான், இந்த குர்ஆன் எப்படிப்பட்டதா இருக்கான்னா நன்மை மற்றும் தீமைக்கிடையே பிரித்து காட்டக்கூடியதா இருக்கு. அப்படிப்பட்ட வேதத்தை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் போது இறைவன் விரிவாகவும் ஆணித்தரமாகவும் விளக்கி கூறியுள்ள தெளிவான ஆதாரங்கள் இந்த குர்ஆன்ல, இந்த வசனங்கள்ல இதுல வழிகாட்டுதல் இருக்கு அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்லி அதை உறுதிப்படுத்தி அதுகளை சான்றுகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இதுக்கு நிறைய விளக்கங்கள் அறிஞர்கள் சொல்றாங்க. அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹுடைய வசனங்களை யாரு ஏற்க மறுக்கிறாங்களோ, இவ்வளவு அழகா அல்லாஹ் தஆலா சொல்றான், நான் ஒருத்தன் தான், எனக்கு இணை இல்ல, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, நித்திய ஜீவனா இருக்கேன், இந்த அனைத்து உலகத்தையும் படைத்து அனைத்தையும் வழிநடத்தக்கூடியவனா இருக்கேன். இந்த செய்திய தௌராத்திலேயே நான் சொல்லியிருக்கேன், இன்ஜீல்லையும் சொல்லியிருக்கேன், அதுக்கு பின்னாடி ஃபுர்கான்ங்கிற குர்ஆன் ஒரு வேதம் வருங்கிறதை சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்ல, அந்த இன்ஜீலையும் அந்த தௌராத்தையும் உண்மைப்படுத்தக்கூடியதா, பிரித்தி அறிவிக்கக்கூடியதா, நன்மை எது தீமை எது பொய் எது உண்மை எது எல்லாத்தையும் தெளிவுபடுத்தக்கூடியதா நான் இந்த குர்ஆனை கொடுத்திருக்கேன். இந்த வசனங்களை யாரு ஏற்க மறுத்தாங்களோ, இந்த வசனங்களை ஒப்புக்கொள்ள மறுத்து தவறா விமர்சிக்கிறாங்களோ அவர்களுக்கு மறுமை நாள்ல கடுமையான வேதனை தான் கிடைக்கும் அப்படிங்கறது அல்லாஹ் தஆலா சொல்லி, அல்லாஹ் வல்லமை மிக்கவனா இருக்கான், யாராலும் அவனை வெற்றி கொள்ள முடியாது, மகத்தான அதிகாரம் மிக்கவனா இருக்கான், அவன் கொடுக்கக்கூடிய தண்டனையை தடுக்கிறதுக்கு யாருக்காச்சும் முடியுமா? முடியாது. அப்போ அவனுடைய வசனங்களை பொய்யாக்கி கண்ணியமிக்க தன் தூதர்களுக்கு மாறு செய்தவர்களுக்கு அல்லாஹ் கடுமையான தண்டனை கொடுப்பேங்கிற ஒரு செய்திய இந்த வசனத்துல 4வது வசனத்தோட முடிவுல அல்லாஹ் தஆலா சொல்றான், வல்லாஹு அஸீஸுன் ஸு இன்திகாம் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்துல முடிக்கிறான். அது சுப்ஹானல்லாஹ். இப்ப இந்த வசனங்கள் ஒவ்வொன்றையும் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களா, பின்பற்றி நடக்கக்கூடியவர்களா, அதை நாமும் பின்பற்றி நடக்கிறதோட பிற மக்களுக்கும் எத்தி வைக்கக்கூடிய மக்களா நாம இருக்கணும்
அடுத்து 5வது வசனம். இந்த 5வது வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னல்லாஹ், நிச்சயமா அல்லாஹ் என்ன சொல்றான்? உறுதியா, வானத்திலும் பூமியிலும் உள்ள எந்த பொருளும் அல்லாஹுக்கு மறைந்ததே இல்லை. நாம போட்டிக்குள்ள வச்சிருக்கிறதுனால, கபோர்டுக்குள்ள வச்சிருக்கிறதுனால, அண்டர் கிரவுண்ட்ல வச்சிருக்கிறதுனால எங்கேயாச்சும் மறைஞ்சு போயிருமா? அல்லாஹ்க்கு தெரியாம நம்ம ஒளிச்சு வச்சிடலாமான்னா முடியவே முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்துல இருந்தாலும் சரி, பூமியில இருந்தாலும் சரி, எந்த பொருளும் அல்லாஹ்க்கு மறைந்தது கிடையாது. அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்றான், அவனே உங்களை அன்னையரின் கருவறைகள் தாம் நாடுகிறவாறு உங்கள் உருவங்களை அமைக்கின்றான். பிறகு வல்லமையும் நுண்ணறிவும் கொண்ட அவனை அன்றி வேறு இறைவன் இல்லை. அவன் ஒருத்தங்கிறத நிலைநாட்டி, இந்த பேரண்டத்தை அவன் தான் படைச்சு இயக்கிக்கிட்டு வர்றாங்கிறத நிலைநாட்டி, அதை உண்மைப்படுத்தக்கூடிய வேதங்களையும் தூதர்களையும் நமக்கு கொடுத்து, அதை மறுக்கும் போது உங்களுக்கு தண்டனை இருக்குங்கிறதையும் சொல்லிட்டு, இப்ப அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வானத்திலையும் பூமியும் எந்த பொருளும் எனக்கு மறைஞ்சதா இல்ல. எந்த அளவுக்கு தெரியுமா? இப்பதான் நம்ம ஸ்கேன் எல்லாம் பாக்குறோம். அந்த ஸ்கேன்லயும் தப்பி போறது, மிஸ்டேக்கா போறது, தெரியாம போறது, மாற்றமா போறதெல்லாம் இருக்கு. இப்ப கூட ஸ்கேன் எல்லாம் ஒண்ணுமே இல்லாத காலத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், உங்களை எந்த அளவுக்கு எனக்கு வெளிப்படையா தெரியும்டா, உங்களுடைய தாயுடைய கருவறையில நீங்க இருக்கிறீங்கல்ல, அந்த ஸ்டேஜ்ல எப்பப்ப எப்படி எல்லாம் இருக்கீங்கிறது முதல் கொண்டு தெரியறது மட்டும் இல்ல, உங்களை டிசைன் பண்ணதே நான் தான் அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்றேன். அவன் எப்படிப்பட்ட ரப்பு தெரியுமா? வல்லமை மிக்கவன், ஞானம் நிறைந்தவன். அவனை தவிர வேற இறைவனே கிடையாது. நீங்க அவனுக்கு இணை வைக்காதீங்க, வேற யாரையும் கூப்பிடாதீங்க, வேற யார்ட்டையும் உதவி தேடாதீங்க அப்படிங்கறதெல்லாம் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லாம இவ்வளவு அற்புதமா சொல்றான் பாத்தீங்களா? அப்போ வானம் பூமி உள்ள எல்லாவற்றுமே அல்லாஹ்வுக்கு மறைந்தது இல்ல. எந்த பொருளும் அவனுக்கு தெரியாம போகாது அப்படிங்கறத அல்லாஹ் சொல்லிட்டு, அவனே கருவறைகள்ல உங்களை தான் விரும்புற மாதிரி வடிவமைக்கிறான்னு எடுத்து சொல்றான். அவன் தான் கருவறைகள்ல உங்களை தான் விரும்பின மாதிரி ஆணாகவோ அல்லது பெண்ணாகவோ, அழகாகவோ இல்லது அவலட்சமானமாகவோ, இல்ல நற்பாக்கியசாலியாகவோ துர்பாக்கியசாலியாகவோ படைக்கிறான். அதனாலதான் கருவுற்றிருக்கக்கூடிய பெண்கள் அந்த 4 மாசம் கழிச்சுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு ஸ்டேஜா கொண்டு வந்துட்டு கடைசியா ரூஹ குடுக்கறதுக்காக, விதியை நிர்ணயிக்கிறதுக்காக மலக்க அனுப்புறோம். அப்போ அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்? கருவுற்று இருக்கக்கூடிய பெண்கள் அல்லாஹ் இடத்துல நிறைய அழுது ரப்பு கிட்ட துவா செய்யணும். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் பாருங்க, உங்களுடைய கருவறையில தான் விரும்பின மாதிரி ஆணா அல்லது பெண்ணா, அழகா அல்லது அவலட்சணமா, அல்லது நற்பாக்கியமா அல்லது துர்பாக்கியமா படைக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அப்ப ரப்பு கிட்ட கேட்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கருணையோட உள்ளவன், கிருபையோட உள்ளவன், நம்ம விதியை மாற்றக்கூடியவன். அப்ப நமக்கு நல்ல குழந்தையை கொடுப்பான், சீதேவியான பிள்ளைய கொடுப்பான், அழகான பிள்ளைய கொடுப்பான். நம்ம விரும்புற ஆணை பெண்ணை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கக்கூடியவனா இருக்கான். நாம அவனிடத்துல பிரார்த்தனை செய்யும் போது. அல்ஹம்துலில்லாஹ். வல்லமை மிக்கவன், ஞானம் நிறைந்தவன அவனை தவிர வேற இறைவன் இல்லைங்கிற இந்த வசனம் அவன் ஒருத்தன் தாங்கிறத உறுதிப்படுத்தி காட்டுது. அவன் தான் படைக்கக்கூடியவன், அவன் தான் இறைவன், அவனுக்கு நிகராக எந்த ஒண்ணுமே இல்ல, அவன் தனித்தவனா இருக்கான், அவனுக்கு இணை யாருமே இல்ல, அவன் அழியாத கண்ணியம் அவனுக்கு இருக்கு, ஞானமும் சட்டம் இயற்றக்கூடிய தகுதியும் அவனுக்கு மட்டுமே உரிமையானது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு, இந்த வசனம் எதை உண்மைப்படுத்தக்கூடியதா இருக்குன்னு தெரியுமா? மரியமுடைய மைந்தர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒரு அடியார்தான். மற்ற மனிதர்களை அல்லாஹ் எப்படி படைத்தானோ அது மாதிரியே அவரையும் அல்லாஹ் படைத்தான் அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பால் உணர்த்தி காட்டுறது மட்டும் இல்லாம வெளிப்படையாகவே உங்களுடைய அன்னையரின் வயிறுகளில் நாம் தான் உங்களை படைத்தோம் அப்படின்னு சொல்லி காட்டுறான். ஏன் தெரியுமா? அல்லாஹ் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் அவங்களுடைய தாயுடைய கருவறையில வடிவம் கொடுத்து அவங்களை தான் விரும்பின மாதிரி படைச்சான். அப்படி இருக்கும்போது இந்த கிறிஸ்தவர் மக்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க நினைக்கிறாங்கல்ல, அது மாதிரி அவர் ஒரு கடவுளா இருக்க எப்படி இயலும், எப்படி முடியும்? அவர் தன்னுடைய தாயினுடைய வயிற்றுல அந்த குடகளுக்கு மத்தியில அப்படி புரண்டு படுத்து அவர் ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு மாறி அவர் வந்தார். எப்படி? ரத்த கட்டியா, அதுக்கு அடுத்து சதை கட்டியா, அதுக்கு அடுத்து எலும்புகள் அதுக்கு அடுத்து சதைகள் பொருத்தப்பட்டு, அதுக்கு அடுத்து குழந்தையாகி வெளியே வந்தாரு. ஒரு நிலையில இருந்து அடுத்தடுத்து ஸ்டெப்பா மாறி அவர் திடீர்னு எல்லாம் வரல. அதனால அவனே அன்னையருடைய வயிறுகள்ல ஒரு கட்டத்திற்கு பின்னாடி இன்னொரு கட்டமா
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3 இருள்களுக்குள்ள உங்களை படைக்கிறான்னு 39வது அத்தியாயத்துல 6வது வசனமாவும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். சுப்ஹானல்லாஹ். அப்போ எப்படி நம்மளை எல்லாம் அல்லாஹ் தஆலா படைத்தானோ அது மாதிரி பிரத்யேகமா அவனுடைய ஆற்றலை, அவனுடைய மிகப்பெரிய வல்லமையை காட்டக்கூடிய ஒரு வகையில தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை தந்தை இன்றி அல்லாஹ் தஆலா படைக்கிறான். ஆனா அவங்களும் தாயினுடைய கருவறையில அவங்க அதே மாதிரி கட்டம் கட்டமா மாற்றம் அடைஞ்சு உருவாகி வந்தவங்க தான். அதனால அவங்க அவங்க இறைவன் கிடையாது. அவங்கள எப்படி இறைவன்னு சொல்ல முடியும், கடவுள்னு சொல்ல முடியும் அப்படிங்கறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 7வது வசனத்துல சொல்றான், நபியே, அந்த இறைவனே இந்த வேத நூலை உன் மீது இறக்கினான். அந்த ஆற்றல் மிக்க ரப்பு ஒரே ஒரு இறைவன், வானம் பூமிக்கு சொந்தக்காரன், அனைத்து நிர்வாகிக்க ஆற்றல் உள்ளவன், சட்டம் இயற்றும் ஆற்றல் உள்ளவன். அது மட்டும் இல்ல, இன்ஜீலையும் தௌராத்தையும் இறக்கியவன், அதை வலுவூட்டக்கூடிய உண்மைப்படுத்தக்கூடிய இந்த குர்ஆனையும் இறக்கி வைத்தவன். அந்த ரப்பு தான் இந்த வேத நூலை உங்களுக்கு கொடுத்தான். இதுல இருவிதமான வசனங்கள் இருக்குது. ஒன்று முஹக்கமான வசனங்கள், அது வேதத்தின் அடிப்படையான ஒண்ணு. இன்னொன்னு முத்தஷாபிஹான வசனங்கள், அதுவும் வேதத்தோட வசனங்கள் தான். இருந்தாலும் எவருடைய இதயங்கள்ல கோளாறு இருக்கோ, நோய் இருக்கோ, அவர்கள் குழப்பம் செய்யும் நோக்கத்துல இந்த முத்தஷாபிஹான வசனங்களை தேடி தெரிந்து கொண்டும் அவற்றின் கருத்தை திரித்து கூற முயற்சி செய்து கொண்டு இருப்பாங்க. எனினும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் இந்த வசனத்துல, எனினும் அவற்றில் உண்மை பொருளை அல்லாஹ்வை அன்றி எவரும் அறிய மாட்டார்கள். அதற்கு மாறாக அறிவு திறன் மிக்கவர்கள் இவற்றை நாங்கள் நம்புகின்றோம், இவை அனைத்தும் எங்கள் இறைவனிடமிருந்து அருளப்பட்டவைதான் என்று கூறுகிறார்கள். மேலும் உண்மையாதனில் அறிவாளிகள் தான் எதிலும் சரியான படிப்பினை பெறுகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்றான், 2 விதமான வசனங்களை நான் இறக்கி இருக்கிறேன். அந்த 2 விதமான வசனங்கள், ஒண்ணு தெளிவானது, இன்னொன்னு பல அர்த்தங்கள் கொண்டது. ஒண்ணு டைரக்ட் மீனிங், வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு பாக்குறோம்ல, அது மாதிரி. இன்னொரு வசனங்கள் இருக்கு, அதுல பலவிதமான அர்த்தங்கள் எடுக்கலாம். இப்படி 2 விஷயத்த நான் கொடுத்திருக்கேன். அதுல யார் ஒருத்தர் நோய் இருக்கோ, குற்றம் குறைக்கோ பார்க்கணும்னு இருக்கிறாங்களோ, அவங்க அதுல இருக்கக்கூடிய குறைகளை தேடி தெரிஞ்சு குழப்பம் செய்யறாங்க. ஆனால் சிலர் இருக்கிறாங்க, அறிவு கொடுக்கப்பட்டவர்கள், அறிந்தவர்கள், அறிஞர்கள், அவங்க அப்படியே நம்புவாங்க. அது மட்டும் இல்ல, அதுல இருந்து சரியான படிப்பினையும் பெறுவாங்க. சொல்றோம். இந்த வசனம் மிகப்பெரிய விளக்கத்துக்கு உரிய வசனமா இருக்கு. இந்த வசனத்தை பத்தி சொல்லும் போது, இந்த முஹக்கமான வசனம், முத்தஷாபிஹான வசனம் அப்படின்னு சொல்லி வருது பாத்தீங்களா, அத அறிவாளிகள் தான் விளங்கிக்கிருவாங்க அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்லி காட்டுறோம். அப்போ முஹக்கம்டா என்ன, முத்தஷாபிஹண்டா என்ன அப்படின்னு சொன்னா, முஹக்கம் அப்படின்னு சொன்னா தெளிவான விஷயங்களை சொல்லக்கூடியது. இப்ப ஹலால் ஹராம் தெளிவா இருக்கா, இந்த குற்றவியல் சட்டம், அதுக்கு திருடுனா கை வெட்டுறது, ரமலான் வந்தா நோன்பு வைக்கிறது, ஜகாத்துடைய கடமைகள் வந்தா ஜகாத் கொடுத்துறது, 100% இப்படி தெளிவானதா இருக்கும். இன்னும் சில இருக்கும், அத பாருங்க, அதுல நமக்கு பல விஷயங்கள் நமக்கு அதுல இருந்து அந்த சட்டத்துல நம்ம எடுக்கலாம். இஸ்லாம் இலகுவானது, அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இருக்காது. சில விஷயங்கள் அதை நம்ம சொல்லி இருக்கிறது அது கொஞ்சம் மறைமுகமா இருக்கும், பல மீனிங் அதுல இருந்து எடுக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய வசனங்கள் தான் முத்தஷாபிஹான வசனங்கள். அப்போ அதை எடுத்துக்கிட்டு என்ன செய்வாங்க, இப்ப எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அல்லாஹுக்கு கை இருக்கு, அல்லாஹ் பிடிக்கிறான், அல்லாஹ் பாக்குறான், அல்லாஹ் சிரிக்கிறான், இப்படி எல்லா வசனங்கள் இருக்கு பாத்தீங்களா. இப்ப இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு, அப்ப அல்லாஹ்வுக்கு கை இருக்குன்னா நமக்கு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி நாம பார்க்க கூடாது. அல்லாஹ் சிரிக்கிறான்னா நம்மள மாதிரியா சிரிக்கிறான்? இல்ல. நம்ம எப்படி அல்லாஹ் சொல்லியிருக்கானோ அதை அப்படியே நம்பணும். அதுதான் இந்த முத்தஷாபிஹான வசனங்களுக்கும் முஹக்கமான வசனங்களுக்கும் உள்ள டிஃபரெண்ட். இதுல சுப்ஹானல்லாஹ் நிறைய பிரச்சனைகள் பட்டகிட்ட மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் ரொம்ப தெளிவா சொல்லிட்டான், அறிஞர்கள் இதை அறிந்து கொள்வார்கள், படிப்பினை பெறக்கூடியவர்கள் படிப்பினை பெறுவார்கள். யார் நோய் அவங்களுடைய உள்ளத்துல இருக்கோ, குழப்பங்கள் இருக்கோ, குழப்பம் செய்யணும்னு இருக்கிறாங்களோ, அவங்க மட்டும்தான் இதுல குழப்பத்தை கொண்டு வருவாங்க. மத்தவங்க இத அல்ஹம்துலில்லாஹ் அழகான முறையில ஏற்றுக்கொள்ள
கொள்ளக்கூடிய மக்களா இருப்பாங்கன்னு சொல்றாங்க. இதுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு விளக்கம் சொல்றாங்க. அவங்க சொன்ன விளக்கத்தினோட அடிப்படையில இப்னு யாசர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, இது எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்னு சொன்னா, இந்த வசனம் பொருள் உறுதி செய்யப்பட்ட வசனமா இருக்கு. எது முஹக்கமான வசனங்கள். இது எப்படி இருக்குன்னா, இறைவனுடைய ஆதாரமாகவும் அடியார்களுக்கு பாதுகாப்பாகவும் பொய்யான வார்த்தைகளை முறியடிக்க கூடியதாகவும் விளங்கக்கூடியதுதான் இந்த முஹக்கமான வசனங்கள். இது இயல்பான கருத்துல அதை மாற்றவோ புரட்டவோ முடியாது. அப்படிப்பட்ட வசனங்கள் தான் இது. இன்னொன்னு முத்தஷாபிஹான வசனங்கள். இது எப்படின்னு சொன்னா, அதுவும் உண்மையிலேயே இறை வசனங்கள் தான். அவற்றையும் மாற்றவோ புரட்டவோ முடியாது. ஆனா அவற்றுக்கு விளக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, இதுதான் உறுதியிட்டு கூற முடியாது. இது மட்டும்தான் அப்படின்னு சொல்ல முடியாது. இதன் மூலம் இறைவன் என்ன செய்யறான், தன்னுடைய அடியார்களை டெஸ்ட் பண்றான், பரிசோதிக்கிறான். அப்ப இந்த சோதனை அனுமதிக்கப்பட்டது, தடை செய்யப்பட்டது எது, ஹராமானது. இது தொடர்பான வசனங்கள் அழகான முறையில விளக்கப்பட்டிருக்கு. அடியார்கள் இது எல்லாம் அழகான முறையில கடைபிடிக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த தெளிவான வசனங்களை கேட்டு அழகா ஹலால் ஹராம பேணி அவங்க கடைபிடிச்சு வர்றாங்களா, இல்ல தெளிவில்லாத வசனம் ஒண்ணு இருக்குல்ல, முத்தஷாபிஹான வசனங்கள். அதுல தெளிவான விளக்கம் யாரும் கொடுக்க முடியாது. அதனுடைய உண்மைத்தன்மைய மாத்தி திருத்து கூறி அதை நம்பாம போறாங்களா அப்படிங்கிறத சோதிக்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி கொடுத்திருக்கான் அப்படிங்கிறத இப்னு யாசர் ரஹ்மத்துல்லாஹி நமக்கு இதுக்கு விளக்கம் சொல்றாங்க. அப்ப யார் இதை திரிச்சு கூறுவாங்க, மாத்தி கூறுவாங்க, குழப்பம் செய்வாங்கடா, யாருடைய உள்ளத்துல கோளாறு இருக்கோ அவங்கதான் இதுல மாற்று கருத்து சொல்லுவாங்க. அதை தவிர வேற யாரும் இதை சொல்ல மாட்டாங்க அப்படிங்கறதையும் சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இந்த இடத்துல சொல்றாங்க, இதுக்கு ஆதாரமா ஒரு தடவை கிறிஸ்தவ குழுக்கள்ல நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம் இல்லையா, அவங்க விஷயத்துல இந்த வசனங்கள் இறங்குச்சுன்னு சொல்லி அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அல்லாஹ்வுடைய தூதரே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கடவுள்தான் அப்படிங்கிறதுக்கு சான்று இருக்குது அப்படிங்கறத சொல்லி அவங்க சொல்றாங்க, மரியமின் மைந்தர் ஈசா எனும் இந்த மசீஹ் இருக்கிறார்ல, அவர் அல்லாஹ்வுடைய தூதரும் அவனுடைய வார்த்தையும் ஆவார். அத அவன் மரியமிட்ட போட்டான், எதை, அந்த வார்த்தைய. அவர் அவனிடமிருந்து உருவான உயிரும் ஆவார். 4வது அத்தியாயத்துல 171வது வசனம். இப்படிங்கிற இந்த வசனத்தை சொல்லி அவங்க என்ன சொல்றாங்க, ஈசாவே இறைவனின் உயிர் தானே, அத குர்ஆனே சொல்லுதே அப்படின்னு சொல்லி வாதாடுறாங்க. அதனால அவங்க இந்த பின்னாடி வரக்கூடிய வசனத்தை மறந்துட்டு இருக்கிறாங்க, அத பார்க்கல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், மரியமுக்கு நம்ம உங்களுடைய உள்ளத்துல போட்டோம், உங்களுக்கு வஹ்ய அனுப்பிச்சோம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி நம்முடைய ரூஹுல இருந்து அவருக்கு கொடுத்தோங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆனா அடுத்த வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், 43வது அத்தியாயம் 59வது வசனத்துல, ஈசா ஒரு அடியாரே அன்றி வேறில்லை, நாம் அவர் மீது அருள் புரிந்தோம். இதே அத்தியாயத்துல 3வது அத்தியாயம் 59வது வசனத்துல அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், ஈசாவின் நிலை இருக்குல்ல, அல்லாஹ்விடம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய நிலை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்கல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நிலையை போன்றது. ஆதமை மண்ணிலிருந்தே அவன் படைத்தான், பின்பு அவரை நோக்கி ஆக என்றான், உடனே அவர் ஆகிவிட்டார். இதே மாதிரி தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைக்கிறான். தாயும் இல்லாம தந்தையும் இல்லாம ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சான். தாய் மட்டும் வச்சு தந்தை இல்லாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கிறான். அப்போ அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட படைப்புகள்ல ஒருவர் தான் என்றும், அவருடைய அடியார் என்றும், அவருடைய தூதர்களில் ஒருவர் என்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லி இருக்கும்போது, எப்படி இவங்க அல்லாஹ்வுடைய ரூஹுல இருந்து கொடுத்ததுனால இவர் இறைவனா இருப்பார்னு சொல்ல முடியும், இறைவனுக்கு மகனா இருப்பார்னு சொல்ல முடியும்? ஒரு நாளும் இருக்காது. ஆனா அவங்க என்ன செய்யறாங்க, இந்த வசனங்களை எடுத்துக்கிட்டு, இந்த அல்லாஹ் இங்க சொல்லத்தானே செய்யறான், அவன் என்னுடைய உயிரில இருந்து நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அவர் கடவுளை தானே இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க திருத்து பேசக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இப்படிங்கிறத இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அது மட்டும் இல்லாம முஸ்னத் அஹ்மதுல ஒரு ஹதீஸ் வருது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவனே உமக்கு இவ்வேதத்தை அருளினான், அதில் உறுதி செய்யப்பட்ட வசனங்களும் உள்ளன, அவைதான் இந்த வேதத்தின் அடிப்படையாகும். என்ன நம்ம பார்த்தோம், முஹக்கமான வசனங்கள், அதெல்லாம் உறுதியான வசனங்கள், அது இந்த வேதத்தோட அடிப்படையாகும். பல பொருள்களுக்கு இடமளிக்கக்கூடிய வேறு சில வசனங்கள் இருக்கிறது, அதுதான் முத்தஷாபிஹான வசனங்கள். இந்த வசனம் அறிவுடையோரை தவிர வேற யாரும் உணர்றதில்ல அப்படிங்கறத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஓதி காட்டுறாங்க. சுப்ஹானல்லாஹ், இது ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. அப்போ
அல்லாஹ் தெளிவான வசனங்களையும் கொடுத்திருக்கான், பல பொருள்களுக்கு விரியக்கூடிய வசனங்களையும் கொடுத்திருக்கான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது எப்படி சொல்றானோ அதை அப்படியே நம்ம நம்பணும் அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ், புகாரில வரக்கூடிய ஹதீஸையும் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3வது அத்தியாயத்துல 7வது வசனத்தோட இறுதி வரைக்கும் ஓதுனாங்க. பிறகு இந்த வேதத்தில் பல பொருட்களுக்கு இடமளிக்கக்கூடிய வசனங்கள் பின்தொடர்வோரை நீங்கள் கண்டால் அவர்களை இந்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிட்டுள்ள ஆட்கள்ங்கிறத அறிஞ்சுக்கங்க, அவங்கள்ட்ட எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தெளிவான வசனங்கள் இருக்கு, அது தெளிவாக பேசும். அதுல பல பொருள்கள் இருக்கக்கூடிய வசனங்களை சிலர் எடுத்துக்கிட்டு சர்ச்சை செய்வாங்க. அப்படிப்பட்ட மக்களை பாத்தீங்கன்னா அவங்களுடைய உள்ளத்துல கோளாறு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கங்க, அவங்கள்ட்ட நீங்க எச்சரிக்கையா இருந்துக்கங்க அப்படிங்கிற விஷயத்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. இது புகாரி ஷரீஃப்ல 4547வது ஹதீஸா பதியப்பட்டிருக்கு. முஸ்லிம் ஷரீஃப்ல, அபூ தாவூதுல, திர்மிதில, இப்னு மாஜால, தாரமில நிறைய கிதாப்ல இந்த செய்திகள் பதியப்பட்டிருக்கு. அப்ப யார் ஒருத்தர் தர்க்கம் பண்றாங்களோ அல்லாஹ்வுடைய வசனங்களை எடுத்து அவங்கள்ட்ட நம்ம கவனமா எச்சரிக்கையா இருந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல பாக்குறோம். இதுல முதல்ல தர்க்கம் செஞ்சது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, குழப்பத்தையே உருவாக்கக்கூடிய ஒரு கூட்டமா ஹாரிஜியாக்கள், வெளியேறியவர்கள், இந்த மார்க்கத்தை விட்டு வெளியேறியவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹாரிஜியாக்கள் தான் இதுல முதல்ல குழப்பம் செஞ்சாங்க. ஏன்னா இஸ்லாத்துல தோன்றுன முதல் குழப்பவாதிகள் இந்த ஹாரிஜியாக்கள் தான். இவங்க மாறுபட்ட பிதஅத் கொள்கையை உடையவர்களா, ஆரம்பத்திலேயே உலகாதாய விஷயங்களை நோக்கமா வச்சு ஒரு உருவான கும்பலா இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னா ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு நடைபெற்ற ஹுனைன் போர் இருக்குல்ல, அதுல கிடைச்ச போர் செல்வங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கிட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ அங்க இருந்த சிலருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பங்கீட்டுல கொஞ்சம் கூடுதல் குறைவா கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும் போது அங்க இருந்த ஒருத்தர் எதிர்பார்த்தா அந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாரு, அப்துல்லாஹ் பின் அல் குவைசிரா அப்படிங்கிற அந்த மனிதர் கேட்கிறாரு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட, நபியே நீதியோடு நடந்து கொள்ளுங்கள், நீங்கள் நீதி செலுத்தவில்லை அப்படின்னு சொல்றாரு. ஹுனைன் போர்ல அந்த பொருள்களை பங்கிட்டு கொடுக்கக்கூடிய அந்த நேரத்துல அவர் சொல்றாரு, ஒரு சிலருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கூட கொடுக்குறாங்கல்ல, அது அவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய முக்கியத்துவம் என்ன, யாருக்கு எப்படி கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் போது அவர் சொல்றாரு, நீங்க நீதியோடு நடந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நான் நீதி செலுத்தாவிட்டால் நீ நஷ்டத்திற்கும் இழப்பிற்கும் ஆளாகி விடுவாய். பூமியில் வசிப்போர் விஷயத்துல அல்லாஹ்வே என்னை நம்பும் போது நீங்கள் என்னை நம்ப மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ இந்த பூமியில வசிக்கக்கூடிய மக்கள்லயே, வாழக்கூடிய மக்கள்லயே நம்பிக்கைக்குரியவன் அல்லாஹ்வே என்னை நம்புறான், நீங்க நம்ப மாட்டீங்களா? என்னைய விட யார் நீதி செலுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல சொல்றாங்க. அதுக்கு பின்னாடி அந்த மனிதர் என்ன செஞ்சுட்டாரு, திரும்பி போயிட்டாரு. குரல் எல்லாருக்கும் பயங்கர கோவம் வருது. அவரை போய் கொலை பண்ணிடவா, எனக்கு ஒரு அனுமதி மட்டும் கொடுங்க, பெர்மிஷன் மட்டும் கொடுங்க, அவரை இதோட முடிச்சிடுறேன் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வேண்டாம், விட்டுருங்க. அவருடைய பரம்பரையில சிலர் தோன்றுவாங்க, அவங்க தொழுகையோட ஓதுதலோட உங்களுடைய ஓதுகையை ஒப்பிட்டு பார்த்தா உங்களுடைய தொழுகையும் ஓதுகையும் அற்பமா போயிரும். அந்த அளவுக்கு அதிகமா தொழுது வழிபாடு செய்வாங்க. ஆனா அந்த வழிபாடுகள்ல மூழ்கி இருப்பாங்க. ஆனா வேட்டை பிராணி உடல்ல இருந்து எப்படி அம்பு வெளியேறுமோ அது மாதிரி இந்த மார்க்கத்துல இருந்து வெளியேறிடுவாங்க. அவங்கள நீங்க எங்க கண்டாலும் பார்த்தா கொன்றுங்க. ஏன்னு சொன்னா அவர்களை கொல்லக்கூடிய மக்களுக்கு பிரதிபலன் இருக்கு, நன்மை இருக்கு அப்படிங்கறத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த செய்தி சஹீஹுல் புகாரில 3344, 3610, 6933, 7432 இந்த நம்பர்ல எல்லாம் இந்த ஹதீஸ் இருக்கு. அப்போ இந்த ஹாரிஜியா கும்பல் என்ன செய்யறாங்க, உலக ஆதாயத்துக்காக பிதஅத்துக்களை உருவாக்கக்கூடியவர்களா இருக்காங்க. இந்த மாதிரி வசனங்களை எடுத்து அவங்களுடைய மனோ இச்சைக்கு வர்ற மாதிரி பேசக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இவங்க ஒரு காலத்துல பின்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்னாடி அலி ரலியல்லாஹு காலத்துல அவங்களுடைய ஆட்சியில இந்த ஹாரிஜியாக்கள் வெளியேறிந்தாங்க. நஜ்ரவான் அப்படிங்கிற இடத்துல நடந்த ஒரு போர்ல அலி ரலியல்லாஹு அவங்களை எல்லாரையும் கொலை பண்ணாங்க அப்படிங்கிற செய்தியும் இங்க இல்லாமல் இல்ல. அப்போ இப்படிப்பட்ட குழப்பவாதிகள்ல இருந்து அல்லாஹ்
நம்மளை பாதுகாப்பானாக. யாரெல்லாம் குர்ஆனுடைய வசனங்களை தர்க்கம் செய்யறாங்களோ அவங்கள இருந்து விலகி இருந்துடணும். அது மட்டும் இல்ல, இந்த கும்பலுக்கு பின்னாடிதான் கதரியாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, ஜஹ்மியாக்கள்ங்கிறவங்க, இப்படி பல பிரிவுகள் வர்றாங்க. இந்த பல பிரிவுகளும் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்கன்னா, மிகப்பெரிய குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த பிற்காலத்துல என்னுடைய சமுதாயத்துல 73 பிரிவுகளா பிரிவாங்க. அவர்கள்ல ஒரே ஒரு பிரிவினரை தவிர மத்தவங்க எல்லாரும் நரகத்துல விழுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. யா அல்லாஹ், இந்த நரகத்தில் விழுகக்கூடிய கூட்டத்திலிருந்து எங்களை பாதுகாத்து, யா அல்லாஹ், அந்த ஒரு கூட்டம், சொர்க்கத்திற்கு போகக்கூடிய அந்த ஒரு கூட்டம், அதில் எங்களை சேர்த்து வைப்பாயாக. இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, ஒரு கூட்டத்தினர் இருக்கிறாங்க, அவங்க குர்ஆனை ஓதுவார்கள், ஆனால் மட்டமான பேரிச்சம்பங்களை அள்ளி இறைப்பதை போன்று அவர்கள் குர்ஆன் வசனங்களை இறைப்பார்கள். அதற்கு சுய விளக்கம் தருவார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியையும் இங்க நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த இடத்துல கேக்குறாங்க, யார் அந்த பிரிவினர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது 73 கூட்டங்களா பிரிவாங்க. அதுல ஒரு கூட்டம் தான் சுவனத்துக்கு போகக்கூடியவரா இருப்பாங்க. மத்தவங்க எல்லாம் நரகத்துல விழுவாங்கன்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா? அந்த கூட்டங்கள் யாருன்னு சொல்லி கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நானும் என்னுடைய தோழர்கள் தான் அந்த கூட்டம் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் பதில் சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல நாம அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் அழகான முறையில பின்பற்றக்கூடியவர்களா இருக்கும் போதுதான் நாம என்ன செய்வோம், அழகான முறையில சுவனத்திற்கு செல்லக்கூடியவர்களா இருப்போம் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல பார்க்கலாம். இது மிகப்பெரிய விளக்கங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு வசனம். அது மட்டும் இல்லாம அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்திகளை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு நிறைய விளக்கம் சொல்லியிருக்காங்க. இந்த குர்ஆனுக்கு தஃப்சீர் செஞ்சிருக்காங்க. ஏன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சிருக்காங்க, யா அல்லாஹ், இப்னு அப்பாஸுக்கு மார்க்க ஞானத்தை வழங்குவாயாக, அவருக்கு குர்ஆனுடைய விளக்கத்தை கற்பிப்பாயாக அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சிருக்காங்க. அதனால அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துஆவை பெற்ற மனிதரா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இருக்கிறதுனால இந்த குர்ஆனுடைய வசனங்களுக்கு நிறைய விளக்கங்கள் சொல்லி இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த முத்தசாபிஹான வசனங்களை அல்லாஹும் அறிஞர்களை, கல்வி அறிவில் தேர்வு பெற்றவங்களும் விளங்கக்கூடியவர்களா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்புல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, பல பொருள்களுக்கு இடமளிக்கக்கூடிய அந்த முத்தசாபிஹான வசனங்களுக்கு விளக்கத்தை அறியக்கூடிய கல்வியாளர்கள்ல நானும் ஒருத்தனா இருக்கேன் அப்படிங்கிற சொல்லி இருக்கிறாங்க. இத முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹ் அழகான முறையில சொல்றாங்க. சோ அப்ப அல்லாஹ்வுடைய துஆவை பெற்ற, அழகான ஒரு விளக்கங்கள் பெற்ற ஒரு மனிதரா, ஒரு அறிஞரா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இருக்கிறாங்க. அவங்க இந்த வசனங்களை புரியறதுக்கு 4 விஷயம் சொல்றாங்க. இந்த வசனங்களை அறியறதுல யாருக்கு அறிவுள்ளவர்களுக்கு சிரமம் இருக்காது. யார் இந்த குர்ஆன் வசனங்களை அழகான முறையில விளங்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு சிரமம் இருக்காது. அரபு தாய்மொழியா பட்டவங்களுக்கு இந்த வசனங்களை எல்லாம் அறிந்து கொள்றதுல சிரமம் இருக்காது. கல்வியில தேர்ந்தவர்களுக்கு இதை புரியுறதுக்கு சிரமம் இருக்காது. அதை தவிர அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இதை புரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிற 4 விளக்கத்தை இந்த இடத்துல சொல்லி முடிக்கிறாங்க. அப்ப அதனால நம்ம என்ன செய்யணும், நமக்கு எது புரியுதோ அதை நம்ம அழகான முறையில விளங்கிக்கிறோம். எது புரியலையோ அதை அப்படியே நம்பணும். அதுதான் இந்த விஷயத்துல இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறத சொல்லி காட்டுறாங்க. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதனைக்காகவே இந்த மக்கள் தெளிவான வசனங்களையும் பல பொருள்களுக்கு இடம் தரக்கூடிய வசனங்களையும் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். இதை யார் நம்பி செயல்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த வசனங்களை எல்லாம் அல்லாஹ் கொடுத்திருக்கான். அதனால நம்ம இதை நம்பி செயல்படணும். 8வது வசனம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், எங்கள் ரப்பே, இப்படிப்பட்ட யார் கல்வி அறிவு கொடுக்கப்பட்டார்களோ, யார் இந்த வேதங்களை நம்புறார்களோ, யார் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த அழகான வழிகாட்டின்படி வாழக்கூடியவர்களா இருக்கிறாங்களோ, அவங்க அல்லாஹ் இடத்துல துஆ செய்வாங்க, எங்களுடைய ரப்பே, நீ எங்களை நேர்வழியில் செலுத்து, எங்களுடைய உள்ளங்களை பெறல செஞ்சிடாத அப்படின்னு சொல்லி துஆ செய்வாங்க. அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல சொல்லி காட்டுறான் பாத்தீங்களா? அவர்கள் இவ்வாறு அல்லாஹ்விடம் இறைஞ்சிய வண்ணம் இருக்கிறார்கள். எப்படி? ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். எங்கள் ரப்பே, எங்களுக்கு நீ நேர் வழியில் செலுத்திய பின்பு எங்களுடைய இதயத்தை பிறர்மாறு செய்திராத. மேலும் எங்களுக்கு உன்னுடைய அருள் கொடையிலிருந்து வழங்குவாயாக. நிச்சயமா நீயே உண்மையில தாராளமா கொடுக்கக்கூடியவனா இருக்க. அது மட்டும் இல்ல, 9வது வசனம், எங்கள் ரப்பே, நிச்சயமா
திண்ணமா நீ எல்லா மனிதர்களையும் ஒரு நாள்ல ஒன்று திரட்டக்கூடியவனா இருக்கிறாரப்ப, நான் ஒரு நாள் வருவதுல அந்த நாள் வர்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லையால்லா, நிச்சயமா நீ வாக்குறுதி மீறுவோம் இல்லையால்லா, அதனால எங்களுக்கு கிருபை செய்வாயாகன்னு சொல்லிட்டு துவா செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. இந்த வசனங்கள் எவ்வளவு ஒரு அழகான ஒரு விஷயத்த சொல்லி காட்டுது பாத்தீங்களா? அப்ப இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி நாம அல்லாஹ்விடத்துல துவா செய்யக்கூடியவர்களா இருக்கணும். இந்த இடத்துல உம்மு சலமா ரலியல்லாஹு வந்து கேக்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க எனக்கு வந்து ஒரு பிரத்யேகமான ஒரு துவாவை சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை பின்னாடி நிறைய துவா செய்வாங்களாம். எப்படி? அல்லாஹும்ம ய முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக்க அப்படிங்கிற துவாவை நிறைய செய்வாங்களாம். அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் வந்து உள்ளத்தை புரட்டுவானா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. யார்? உம்மு சலமா. அப்ப உடனே ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆமா, அல்லாஹ் புரட்டதான் செய்வான். அல்லாஹ் படைத்த ஆதமுடைய மக்கள் அனைவருடைய உள்ளங்களையும் வல்லமையாளனும் வாழ்வுமிக்கவனாகிய அல்லாஹ் இரு விரல்களுக்கு இடையில இருக்கான். அவன் நினைச்சா அதை இப்படியும் மாத்துவான், அப்படியும் மாத்துவான், நேர்த்தியாக்குவான், அவன் நினைச்சா பெறலவும் செய்வான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ உம்மு சலமா ரலியல்லாஹு அவங்க கேக்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் செய்ய வேண்டிய ஒரு பிரத்யேகமான ஒரு பிரார்த்தனை எனக்கு கத்துக் கொடுங்க. நான் ஸ்பெஷலா செய்யறதுக்கு, அல்லாஹ் இடத்துல துவா செய்யறதுக்கு அப்படிங்கோமே. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு துவாவை சொல்லி கொடுக்குறாங்க. எப்படின்னா, யா அல்லாஹ், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நின் ரப்பே, எனது பாவத்தை மன்னிப்பாயாக, எனது உள்ளத்துல இருக்கக்கூடிய சீற்றத்தை தணிப்பாயாக, வழிதவற செய்யும் சோதனையில் இருந்து என்னை பாதுகாப்பாயாக இப்படின்னு சொல்லுன்னு சொல்லிட்டு அரபுல ஒரு துவாவை சொல்லி கொடுக்குறாங்க. இந்த துவாவையும் அழகான முறையில கத்து கொடுத்திருக்காங்க. இதே மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமா என்ன செய்வாங்க, இந்த வசனத்துக்கு பின்னாடி யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக்க, உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, எனது உள்ளத்தை உனது மார்க்கன் மீது நிலைப்படுத்துவாயாகன்னு சொல்லிட்டு அதிகமா பிரார்த்தனை செய்வாங்க. நான் அல்லாஹ்வுடைய தூதரே, தாங்கள் அதிகமா இந்த பிரார்த்தனையை புரிவதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த ஓர் உள்ளமும் அருளாளனின் அல்லாஹ்வின் விரல்கள் இரு விரல்களுக்கு இடையேதான் இருக்கு. அவன் தான் அதை நேர்த்தியா ஆக்குறான், அதை பிறலவும் செய்யறான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, இறைவா, எங்களை நீ நேர்வழிப்படுத்து, நேர்வழியில் செலுத்திய பின்னாடி எங்கள் உள்ளங்களை பிறல செய்திராத, எங்களுக்கு உன்னிடமிருந்த விசேஷமான அருளை வழங்குவாயாக, நீயே வாரி வழங்குவோன் ஆவாய் அப்படிங்கிற இந்த வசனத்தை நீ கேட்கவில்லையா அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை ஓதுறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் கிட்ட ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கும்போது, ஆமா, அல்லாஹ்வுடைய இரு விரல்களுக்கு இடையில இந்த உள்ளங்கள் இருக்குங்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இந்த வசனத்தையும் ஓதி காட்டுறாங்க. அதுக்கு பின்னாடி ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுல தூக்கத்துல இருந்து விழிச்சா கூட அவங்க என்ன சொல்லுவாங்க, அல்லாவே, உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை யா அல்லாஹ், நீ தூய்மையானவன் யா அல்லாஹ், எனது பாவத்தை மன்னிக்குமாறு உன்கிட்ட கேட்கிறேன் யா அல்லாஹ், உனது அருளை உன்னிடம் நான் கேட்கிறேன் யா அல்லாஹ், யா அல்லாஹ், எனக்கு கல்வி ஞானத்தை பெருக்குவாயாக யா அல்லாஹ், என்னை நீ நேர்வழியில் செலுத்திய பின்னர் அதிலிருந்து என்னுடைய உள்ளத்தை பிறழச் செய்திராதே யா அல்லாஹ், உன்னிடமிருந்து எனக்கு அருளை வழங்குவாயாக யா அல்லாஹ், நீயே வாரி வழங்குவோனா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கத்துல இருந்து விழிச்சா கூட இந்த துவாவை ஓதிட்டு தான் அவங்க எந்திரிப்பாங்க, அவங்க புரண்டு படுப்பாங்கங்கிற ஒரு விஷயத்தையும் சொன்னா, அப்ப நம்ம எப்படி இந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலயும் அல்லாஹ் இடத்துல துவா செய்யணுங்கிறதையும் அல்லாஹ் இந்த இடத்துல நமக்கு கத்துக் கொடுக்குறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுடைய வாழ்க்கையில வாழ்ந்து காட்டுறாங்க. அதாவது வந்து அதுக்கு அடுத்து இந்த வசனம் 9வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான் பாத்தீங்களா, எங்களுடைய ரப்பே, நீ மக்கள் அனைவரையும் ஒரே நாள்ல ஒண்ணு சேர்ப்பையா அல்லாஹ், அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவர்கள் வந்து எப்படிப்பட்ட பிரார்த்தனை செய்வாங்கன்னா, ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொண்டவங்க, அல்லாஹ் ஒருத்தங்கிறத நம்பி முன்னாடி வந்த வேதத்தை உண்மைப்படுத்தி இந்த வேதம் அழகான விஷயத்தை சொல்லி காட்டக்கூடிய இந்த வேதத்தை ஏற்றுக்கொண்டவங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவான வசனங்களை
கொடுத்த இடத்துல தெளிவான அமல் செய்வாங்க. அல்லாஹ் தஆலா பல பொருள்களுக்கு வரக்கூடிய வசனங்களை அதை அப்படியே விளங்குன மாதிரி ஏற்றுக்கொள்வாங்க. விளங்காத போது விளங்கிய அறிஞர்கள்ட்ட கேட்டு அதை நம்பி அழகான முறையில செயல்படுவாங்க. மேலும் அல்லாஹ் இடத்துல இப்படி பிரார்த்தனை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், எங்கள் ரப்பே, நீயே உன் படைப்புகளை மறுமை நாள்ல ஒன்று திரட்டுவ யா அல்லாஹ், அதுல எந்த ஒரு மாறுபாடும் இல்லை யா அல்லாஹ், நீதான் தீர்ப்பளிக்க கூடியவனா இருக்கிற. உன்னுடைய ஒவ்வொருத்தருடைய செயலுக்கு ஏற்ப உலகத்துல அவங்க செய்து கொண்டிருக்கிற நல்லது கெட்டது எல்லாத்தையும் நீ பார்க்கக்கூடியவனா இருப்ப, அதுக்கு பிரதிபலன் வழங்கக்கூடியவனா இருக்க யா அல்லாஹ். ஆகவே எங்கள் அனைவருக்கும் நல்ல ஒரு பிரதிபலனை கொடுப்பாயாக யா அல்லாஹ். எங்கள் உள்ளத்தை இஸ்லாத்தில் ஈமானில் நிலைத்திருக்க செய் யா அல்லாஹ். அதை மாற்றி விடாதே யா அல்லாஹ்னு அவங்க துஆ செய்வாங்கங்கிறதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். 1 to 9 வசனங்கள் சூரா ஆல இம்ரான்ல அல்லாஹ் ஒருவன்கிறத சொல்லி காட்டி, அல்லாஹ் அவன்தான் பேர் அண்டத்தை இந்த உலக அத்தனையும் நிர்வாகிக்கிறான் அப்படிங்கறத சொல்லி காட்டி, அவன்தான் சட்டம் இயற்றதுக்கு தகுதியானவனா இருக்காங்கிறதையும் சொல்லி காட்டி, இந்த செய்தி, இந்த குர்ஆனுடைய செய்தி முன்னால் வந்த வேதங்கள்ல இருக்குது, அதை உண்மைப்படுத்தக்கூடியதா இந்த வேதமும் இருக்குது. உங்களை நான் படைச்சிருக்கேன், இந்த உலகத்துல எந்த ஒண்ணுமே நான் மறைஞ்சதே இல்லை, உங்களுடைய தாயுடைய வகுத்துல நீங்க உருவானீங்கல்ல, அதுல இருந்து அத்தனை நான் அறியக்கூடியவனா இருக்கேன். அது மட்டும் இல்ல, உங்களை அனைவரையும் ஒன்று திரட்டி கொண்டு வரக்கூடியவனாவும் இருக்கேன். ஆகவே என்னை தவிர வேறு யாரையும் வணங்காதீங்க. இந்த அல்லாஹுடைய வேதத்துல உங்களை சோதிப்பதற்காக தெளிவான செய்தியையும் சொல்லியிருக்கேன், மறைமுகமான செய்திகளையும் சொல்லியிருக்கேன். தெளிவா சொன்ன செய்திகளை தெளிவா புரிஞ்சுக்கங்க, மறைமுகமான செய்திய அப்படியே நம்பிருங்க. இப்ப அல்லாஹ் இருக்கிறாங்கிறது நமக்கு தெரியும், நம்புறோம். அவனை காட்டுன்னு சொன்னா நமக்கு காட்ட முடியுமா? சொர்க்கம் இருக்கு, நரகம் இருக்குங்கிறத நம்ம நம்புறோம். அதை காட்டுங்கன்னு சொன்னா காட்ட முடியுமா? அப்ப தெளிவா சொன்னத தெளிவா விளங்கிக்கிறணும், மறைமுகமா சொன்னத அப்படியே நம்பிடணும். அது மட்டும் இல்லாம இறைவன்ட்ட ஒவ்வொரு நேரமும் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களா, துஆ செய்யக்கூடியவர்களா இருக்கணுங்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரபூர்வமான அழகான வழிகாட்டியான வசனங்களா இந்த சூரா ஆல இம்ரான்ல பார்த்திருக்கோம். யா அல்லாஹ், கேட்டதன்படி அமல் செய்யக்கூடியவர்களா எங்களை ஆக்கி வை யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் உள்ளத்தில் இருக்க எல்லா கசடுகளையும் நீக்கி யா அல்லாஹ், நீ முகல்லிபுல் குலூபாக இருக்கின்றாய் யா அல்லாஹ், எங்கள் அனைவருடைய உள்ளங்களையும் தீனில் நிலைத்திருக்கக்கூடியதாக ஆக்குவே அல்லாஹ். யா முகல்லிபுல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக்க, எங்களுடைய உள்ளங்களை எல்லாம் தீனில் உறுதியான உள்ளங்களாக ஆக்கி யா அல்லாஹ் அழகான முறையில் செயல்படக்கூடிய மக்களாக யா அல்லாஹ் நாளை மறுமையில் ஒன்று சேர்க்கக்கூடிய அந்த நேரத்தில் அரிசின் நிழலை பெறக்கூடிய மக்களாக யா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாத்துக்கு உரியவர்களாக யா அல்லாஹ் அவர்களுடைய வழிமுறைகள் ஒவ்வொன்றையும் பேணி பாதுகாத்து செயல்படக்கூடியவர்களாக நாளை மறுமையில் அவர்களோட சபையோட அமர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்ற மக்களாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் உன்னுடைய திருமுகத்தை பார்க்கக்கூடிய பாக்கியவான்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக, நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.